பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய ஸ்பெஷல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இதில் கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கான விளக்கத்தை பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கணக்கு, 10% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி கணக்கில் எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னா, வழக்கம் போல் நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். முதல் இடத்துல பாருங்கள், 4400 வந்து அவருடைய முதலீடு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10%. அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறைனா ஆகும்போது அது ஒரு முறை தான், அதனால் ஒன்றுன்னு போட்டுங்க. ஆனால் இந்த 1 என்பது ஒரு ஆண்டை குறிக்கல, 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? ஓகே, அப்போ கிடைக்கக்கூடிய வட்டி, இப்போ நீங்கள் 1 போட்டதால் கிடைக்கக்கூடிய வட்டி ஓராண்டுக்குரிய வட்டி தான் கிடைக்கும். ஆனால் வட்டியை பாதியாக, அதாவது 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 6 மாதத்துக்குரிய வட்டி கிடச்சிரும். அதை வேணும் ட்ரை பண்ணலாமா? பாருங்களேன், இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிச்சிருங்க, இந்த ஜீரோ அடிச்சிருங்க. 440 ரூபா வருது ஓராண்டில். அப்போ 6 மாதம் அப்படின்றப்ப எவ்வளோ வரும்? 220 ரூபா வரும். அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த 6 மாதத்துக்கான முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4400, இந்த ஒரு 220, 4620. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் கூட்டுவோம். ஆனால் இங்கே 6 மாதம் அப்படின்றனால அதுக்குரிய தொகையை மட்டும் கூட்டினா போதும். அப்போ 4620 என்பது அடுத்த 6 மாதத்துக்கான முதலீடு. அப்போ அதுவும் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா, இந்த ஜீரோ அடிச்சிருங்க, இந்த ஜீரோ அடிச்சிருங்க. மீதி எவ்வளோ வருது? 462 ரூபா வருது. இது அந்த ஒன் இயருக்கு. அப்போ அதில் பாதி பார்க்கணும் 6 மாதம் அப்படின்றப்ப. ஸோ அதையும் 2 டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 2 4 32 6 2. அப்போ இங்கே ஒரு 220 ரூபா, இங்கே ஒரு 231 ரூபா. 2 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 451 ரூபா வரும். அப்போ 451, ஏற்கனவே அசல் வந்து 4400, இது ஒரு 451 கூட்டி பாருங்கள், 4851 வருது. அப்போ முதல் போட்ட ஒரு கால்குலேஷன் 6 மாதம், அடுத்த போட்ட கால்குலேஷன் ஒரு 6 மாதம். அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்தில் 451 ரூபா வட்டி கிடைக்குது. அப்போ 4851 சரியாக வந்ததுனால இது ஓராண்டு ஆகும். ஒரு வருஷத்தில் 4851 மாறிடும். என்ன பண்ணியிருக்கோம்? கிடைக்கக்கூடிய வட்டியை 2 டிவைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்த கணக்கு, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 3 ஆண்டுகளுக்கு முன்பு 60,000, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறைகிறது. எந்த வாகனமாக இருந்தாலும் அது ரேட் என்ன ஆகும்? குறைஞ்சிட்டு தான் போகும். அந்த குறையிற ரேட்டை கொடுத்துருக்காங்க, 3% கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தற்போதைய மதிப்பு என்ன? ஒன்றும் இது கிடையாது. மொதல் அந்த தொகையை மைண்டில் வச்சுக்கோங்க, 60,000 ரூபாய். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 இருந்தது பார்த்தீங்களா? ரைட். இப்போ ஒரு வருஷம் கடந்து வந்துடுது, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு வர்றப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 3% குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த ஜீரோ அடிச்சிருங்க. மீதி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 × 6000 18,000 ரூபாய் குறையும். அப்போ ஓராண்டு கடந்து வந்த உடனே 18,000 குறைஞ்சிரும். ரைட். இதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு பார்க்கணும். 12,000 குறைஞ்சிருச்சுன்னா அதற்கு அடுத்த ஆண்டில் அதோட மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கும்? அந்த 60,000ல் ஒரு 18,000 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா கழிச்சா 58,200 வரும். கரெக்டுங்களா? 58,200. இப்போ அந்த வருஷத்துலேயும் ஒரு 3% குறையும். அப்போ அதை கண்டுபிடிங்க. இந்த 2 ஜீரோ அடிச்சிருங்க. 582 3 பெருக்குங்க, எவ்வளோ வரும்? 1746 ரூபா குறையும். 1746 ரூபா குறையும். ரைட்டுங்களா? ரைட். ஓகே, ஓகேப்பா. அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா, அப்பா இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பாருங்கள். 3/10 போட்டேன், 100 வரணும்லப்பா. அப்போ 2 ஜீரோ அடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 × 600 1800 ரூபா தான். முதல் வருஷத்தில் 1800 ரூபா தான் குறையும். அந்த 1800 போக மீதி 58,200 கரெக்டு தான். ரைட்டுங்களா? முதல் வருஷத்தில் அந்த 3% அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. 60,000ல் 1800 கழிஞ்சு போயிடும். அப்போ 2ஆவது வருஷம் வர்றப்போ எவ்வளோன்னா 58,200 இருக்கும். அப்போ அதையும் 3/100 போட்டிங்கன்னா 1746 ரூபா. இது கழியணும். அப்போ 58,200ல் 1746 ரூபா போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 56,454 ரூபா வரும். அதாவது இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம். அப்போ இந்த வருஷம் மதிப்பு கேட்குறாங்க இல்லையா, இதுக்கு முதல் வருஷம் இந்த மதிப்பு இருந்திருக்கும்.
இப்போ இந்த முதல் வருஷம் அப்படின்றப்ப இதுலேயும் ஒரு 3% குறையும். மொத்தம் 3 ஆண்டுகள் அப்படின்றனால 3 தடவை போடணும். அப்போ இது என்ன சார் இப்படி வருது? ஸோ பரவாயில்ல, வரது அப்படியே போடுங்க. முதல்த்தனே இந்த 56,454 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 54 760 38 வரும். பெருக்கி பாருங்கள், பொறுமையாக பெருக்கி பாருங்கள், வரும். ரைட்டுங்களா? ஓகே, இவ்வளோ வேல்யூ வருது. இப்போ கவனிங்க, இது கூட்டுற போகிற மதிப்பு பெருக்கிறப்ப எவ்வளோ வரும்னா, இங்கே பாருங்கப்பா, இந்த 56,454ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும் அப்படின்னா, பெருக்கி பார்த்துக்குங்க, 169,362. ஆனால் பெருக்கிட்டு ரொம்ப டைம் ஆயிடும், அதனால தான் நானே பெருக்கி போட்டாச்சு. 169,362 கிடைக்கும். ஸோ இங்கே டிவைடட் 100 அப்படின்னால 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுருங்க. அப்போ 1693 ரூபா 62 பைசா கிடைக்கும். ரைட்டுங்களா? இது அந்த கடைசி 3ஆம் ஆண்டு முடிவில் குறைஞ்ச தொகை. இந்த தொகை என்ன பண்ணணும்? இதில் கழிச்சுக்கணும். 56,454 கழிக்கணும். அந்த கழிக்க தான் நான் போடுறேன். ஏன் சார் கஷ்டமானதெல்லாம் எங்களை போட சொல்லிட்டு ஈஸியான கழுத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்றீங்க. இல்லை, அதான் பதில் வரப்போகுது இல்லையா, அதனால் அதை போட்டுருவோம். அப்போ 1693 ரூபா 62 பைசா. ஸோ மேலே 00 ஆட் பண்ணிட்டு கழிங்க. 10ல் 2 அடங்காது. இங்கே ஒரு நம்பர் வாங்கிறீங்க, இங்கே 9, இங்கே 10. ஸோ 10ல் 2 போனால் 8. அடுத்து 9ல் 6 போச்சு அப்படின்னா 3. அடுத்து இங்கே 3 தான் இருக்கும். ஸோ 3ல் 3 போனால் 0. அடுத்து 5ல் 9 போகாது, பக்கத்தில் ஒன்று கடை வாங்குங்க. 15ல் 9 போச்சுன்னா 6. இங்கே அடுத்து இங்கே 3 இருக்கும். 11 வாங்குறீங்க. 13ல் 6 போச்சுன்னா 7. இங்கே ஒன்று கொடுத்தனால இங்கே 5 இருக்கும். 55ல் 1 போச்சுன்னா 54. ஸோ 54 76 0. இந்த மதிப்பு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மதிப்பு எங்கே இருக்கான்னு பாருங்கள். நம்மளுடைய ஆப்ஷனில் பாருங்கள். இப்போ பாருங்கப்பா, 54,760.38 இருக்கா? ஸோ சி ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வருஷம் 3% குறைஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 54,760.38 இருக்கும். இது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா 3 ஆண்டுகள் முன்புன்ட்டாங்களா, இப்போ எந்த வருஷம் மைண்டில் வச்சுக்கோங்க. 3 ஆண்டுகள் முன்புன்றப்ப அந்த வருஷத்தையாக வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 அப்படின்னா 2023 ஒரு கணக்கு, அடுத்த 4 ஒரு கணக்கு, 5 ஒரு கணக்கு. 2023 ஒரு 3% குறையும், 2024 ஒரு 3% குறையும், 2025 ஒரு 3% குறையிற தொகை தான் இந்த கடைசி வரக்கூடிய தொகை. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கணக்கு தப்பலாம் வரும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்த கணக்கு, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனிவட்டி விகிதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. இது எளிமையான கணக்கு தான். கீழே ஒவ்வொரு அமௌண்ட் எடுத்து உள்ள அப்ளை பண்ணி பார்த்தாலே ஆன்சர் வந்துடும். கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டியையும் இந்த அசல் தொகையும் கூட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 17,000 வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட கணக்கு ரைட்டு. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 13,500 இருக்குது. இப்போ ஒருவேளை நீங்கள் அசல் தொகையை 13,500 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வருஷம் 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12/100. அப்போ இந்த 2 0 அடிச்சிடுறீங்க. 3ஐயும் பண்ணி பிறகு 36. அப்போ 135ஐயும் 36ஐயும் பெருக்குங்க. பெருக்குங்க எவ்வளோ வருதுன்னு பாரு. பெருக்குன சிம்பிள் 4,260 ரூபா வரும். அப்போ அசல் தொகை 13,500, வட்டி 4,260. ஸோ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 13,500ஐயும் 4,260 கூட்டினா 18,360 வரும். இது இங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லை, 17,000 இருக்குது. அப்போ தப்பு. ஸோ அடுத்த ஆப்ஷன் போயிருங்க. 12,500 எடுத்துக்கங்க. 12,500 அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12/100, வருஷம் வந்து 3. இப்போ அதேமாதிரி அடிங்க. 2 0 அடித்தாச்சு. 3 12 36. ஸோ 36ஐயும் 125ஐயும் பெருக்குங்க. 36ஐயும் 125ஐயும் பெருக்குனிங்கன்னா 4,500 வரும். அப்போ அசல் தொகை 12,500. 12,500ஐயும் 4,500ஐயும் கூட்டி பாருங்கள், கரெக்டாக 17,000 வரும். அப்போ இந்த அசல் தொகை தான் இருக்க முடியும். 12,500 என்பது தான் அந்த அசல் தொகை. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் கண்டுபிடிங்க, டக்கு டக்குன்னு வந்துடும். அடுத்து, ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 13,933 மாறும்? ரைட்டுங்களா? ஓகே, அவங்களுடைய அசல் தொகை 17,800 மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்த தொகை 19,956. இப்போ வட்டி எவ்வளோப்பா? ஸோ இந்த 19,936 17,800 கழிங்க. கழிச்சா 2,136 ரூபா வட்டி. அசல் தொகை எவ்வளவு அவங்களே கொடுத்துட்டாங்க, 17,800. இந்த பக்கம் போட்டுக்குங்க.
ஆண்டுகள் தெரியுமா, அதான் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவன் கொடுத்துட்டான் 6/100. அப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆண்டுகள் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் அந்த பக்கம் அனுப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 0 அடிச்சிருங்க. அனுப்பிச்சிட்டு இங்கே 2136 இருக்குது. இங்கே 178ஐயும் 6ஐயும் பெருக்கிட்டு அங்கிட்டு போட்டுருங்க. 178ஐயும் 6ஐயும் பெருக்கினீங்கன்னா 1068 வரும். ரைட்டுங்களா? நல்லா கவனித்து பாருங்கள். இதோடைய டபுள் மடங்கு தான் இது. அப்போ 1068 1068 2068 2136 வந்துடும். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ சார்? 2. அப்போ 2 ஆண்டுகளில் அந்த தொகை வந்துடும். இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப எளிமையான கணக்காக தான் இருக்குது. டக்குன்னு போட்டு ஆன்சர் வந்துடுது. ஸோ பதில் வந்து 2 ஆண்டுகள். 193வது கணக்கு. குமரிடம் 6000 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவருக்கும் கொடுக்கப்பட்ட விகிதத்தில் கிடைக்கும் தொகை என்ன? இந்த மாதிரி கணக்காக கேட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஸோ விமலா யாழினி 2 பேருடைய அந்த ரேசியோக்குரிய பங்கு கேட்குறாங்க. ஸோ விமலாவுக்கு 2 பங்கு இருக்கணும், யாழினிக்கு 3 பங்கு இருக்கணும். இப்போ முதல் ஆப்ஷன் எடுத்துங்க, 2 400 3 600. இதை அடிக்க முடிஞ்சு அடிங்க. இந்த 2 0 அந்த 2 0 அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்கும்? 24 36 இருக்கும். இதை காமன் அடிக்கலாமா? 4 பேர் அடிக்கலாம். 6 4 24 9 4 36. இதை 3 பேர் அடிக்கலாம். 2 3 6 3 3 9. ஸோ 2:3 வந்துருச்சா? அப்போ அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. அதே அதில் கூட்டி பாருங்கள், இந்த 6000 வருதான் பாருங்கள், வந்துருச்சு. அப்போ இந்த மதிப்பில் தான் கொடுத்துருக்க முடியும். இப்போ விமலா என்பது 2400, யாழினி என்பது 3600. அவ்வளோதான்ப்பா. அந்த ரேஷியோக்குரிய பங்குகளை பிரித்தாலே பதில் வந்துடும். அடுத்து 7:5 x:25க்கு விகித சமமெனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இந்த மாதிரி கணக்காக கேட்டால் நல்லா தான் இருக்கும். தேர்வில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம். பாருங்களேன், இந்த 7க்கும் எக்ஸுக்கும் பொருத்தம், 5க்கு 25க்கு பொருத்தம். அதான் விகித சமம் அப்படின்றது. அப்போ 5 எப்படி சார் 25 மாறும்? 5 5ஆல் பெருக்குனா 25 மாறும். அப்போ விகிதத்துலேயும் ஒரு நம்பரை கொண்டு பெருக்குனீங்கன்னா அந்த இன்னொரு நம்பரையும் அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். அப்போ இது 5 5ஆல் பெருக்கி 25 போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 7 எத்தனால பெருக்கி இங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னா அதையும் 5ஆல் பெருக்கியிருப்பாங்க. அப்போ 7 5 35 என்பது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பாக இருக்க முடியும். அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 35. அவ்வளோதான். சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர். வினாயன் 195. 24 மற்றும் 32 என்ற எண்களின் மீ போமா காண்க. இது அதை விட ஈஸியாக இருக்கே, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். 24 32 எல்சிஎம் பார்க்க சொல்லியிருக்காங்கப்பா. 4 வாய்ப்பாடு போடுங்க. 6 4 24, 8 4 32. திரும்ப 2 வாய்ப்பாடு, 2 6 4 2 8 பெருக்குங்க, அதான் ஆன்சர். 4 12 12 2 24 24 8 4 96. இதுதான் இந்த 24 32க்கு மீ போமா எல்சிஎம். வினாயன் 196. ஓகே, ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு ஏதோ கோவை கொடுத்துட்டு 2 கோவை கொடுத்துட்டு அதோடைய மீ போமா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த எல்சிஎம் கொஸ்டின் அதிகமாக வருதுப்பா. பாருங்கள், அடுத்த கேள்வியும் அப்படி தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா படிங்க. சார், இருபடி சமன்பாடு தீர்த்தலுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த காரம் 2 நம்பரை பெருக்குங்க, பெருக்குனா -6. அப்போ நீங்கள் எழுதக்கூடிய நம்பர் பெருக்குனா இந்த 6 வரணும், அதே மாதிரி கழிச்சா இந்த 5 வரணும். அந்த மாதிரி 2 நம்பரை சொல்லுங்கள். இருக்குது 1 6 பெருக்கி பாருங்கள், 1 6 6. இந்த டாப்பில் இருக்க நம்பர் வந்துருச்சு. கழிச்சு பாருங்கள், 6ல் 1 போச்சுன்னா நடுவில் இருக்க நம்பர் 5 வந்துருச்சு. ஓகே, அப்போ சரியான ஜோடியாக எடுத்துருக்கோம். சரி, இதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணணும்? இந்த 2 மதிப்புகளுக்கு குறி போடணும். நீங்கள் டாப்பில் எழுதுன நம்பர் மைனஸ் அப்படின்னா அதை பெரிய நம்பருக்கு மட்டும் போட்டுங்க, சின்ன நம்பருக்கு அதுக்கு ஆப்போசிட் போட்டுங்க. ரைட்டுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? இதை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். அந்த முன்னாடி கேள்வியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 2t² இருக்கா? அப்போ அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க. 2t, இங்கே 2t. அப்போ கீழே இந்த மேலே எழுதுகிறப்ப 2t + 1 ஒரு ஃபேக்டர். இங்கே அடிக்க முடிஞ்சு அடிச்சிடலாம். 1 2 2 2 6. அப்போ t - 3 ஒரு ஃபேக்டர். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் எல்லாமே என்னவாக தான் இருக்கும்? எல்சிஎமாக தான் இருக்கும். அப்போ 2மே வரணும். இந்த 2 வர மாதிரி ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதை பொறுத்து முடிவு பண்ண முடியாது. எதை பொறுத்து? இந்த 2t + 1 இந்த t + 3 வச்சு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா 3 ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது. சரி, இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இதுக்குரிய எல்சிஎம் கண்டுபிடிங்க. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உள்ள 2 காமன் வழி எடுத்துருங்க. மீதி பாருங்கள், t² - 9ன்னு வரும். இந்த 9 எப்படி எழுதலாம்?
டி ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு அதெல்லாம் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போ ரெண்டை முன்னாடி போட்டுக்குங்க. இது எப்படி எழுதலாம்? டி ப்ளஸ் 3 இன்ட்டு டி மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதுவும் எல்சிஎம்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா முன்னாடி டி ப்ளஸ் 3 போட்டுட்டீங்க. அப்போ இது இப்போ இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே எல்சிஎம் தான். அதோட இந்த ரெண்டும் இந்த டி மைனஸ் 3யும் எல்சிஎம் தான். அப்போ இது இருக்கணும், இது இருக்கணும், இந்த ரெண்டு இருக்கணும், இந்த டி மைனஸ் 3 இருக்கணும். அந்த மாதிரி எங்கே இருக்குது? இங்கே பாருங்களேன், 2 இருக்கா? இருக்குது. 2t + 1 இருக்கா? இருக்குது. t + 3 இருக்கா? இருக்குது. t - 3 இருக்கா? இருக்குது. அப்போ சி தான் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மாக இருக்க முடியும். என்ன பண்ணி பார்த்தீங்களா? நம்மளாம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுது எல்லாமே. அடுத்து 197வது கொஸ்டின். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப்னு கேட்டிருக்காங்க. a - b the whole square, b - c the whole cube, c - a the whole power 4. என்ன கேட்டிருக்காங்க? மீ போவா. இப்போ மீச்சமாக கேட்டிருந்தா கொஞ்சம் யோசிக்கலாம். மீ போவானா ரொம்ப ஈஸி. ஒருவேளை மீச்சமாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இப்படி பண்ணியிருப்பீங்க. a - b the whole square, b - c the whole cube, c - a the whole power 4. இதுக்கு டானா வகுத்தல் போடணும். இது காமனாக எந்த நம்பருமே இல்லை. அப்போ ஒன்றை போட்டுட்டு திரும்பி அப்படி எழுதிடுவீங்க. அதை அப்படி எழுதுவீங்க. இப்போ எல்சிஎம் கேட்டு என்ன பண்ணுவோம்? அந்த டானா கீழே நம்பர்லாம் பெருக்கி எழுதணும். பெருக்கின திரும்ப அதே நம்பர் தான் வரும். எஸ், அதே தான் வரும். அப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறது தான் அந்த கணக்கு தான் அதுக்கு எல்சிஎம். ஆனால் கேட்டிருக்கிறது மீ போவா கேட்டிருக்காங்க. அப்போ இடது பக்கம் என்ன இருக்கோ அதுதான் மீ போவா. இடது பக்கம் என்ன இருக்குது? 1 இருக்குது. அந்த 1 தான் மீ போவா, ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப் கேட்டதுனால ஈஸி. எல்சிஎம் கேட்டால் அந்த கணக்கு அப்படி எழுதணும். ரெண்டும் ஈஸி தான்ப்பா. இந்த மாதிரி கணக்கு கேட்டால் தப்பாக எழுதிடாதீங்க, ஈஸி. அடுத்து 198. 2 எண்களின் மீப்போவா 11 மற்றும் மீப்போமா 7700. அவற்றில் ஒரு எண் 275 எண்ணில் மற்றொரு எண் யாது? நல்லாவே தெரியும். ஒரு மீப்போவாவையும் ஒரு மீச்சிமாவையும் பெருக்குனா அந்த எந்த 2 நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் முயற்சி பார்த்தீங்களோ அந்த 2 நம்பரையும் பெருக்கின தொகைக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும்ன்றதை படிச்சிருப்பீங்க ரூல். இப்போ எல்சிஎம் எவ்வளோன்னு பார்க்குறீங்க? எவ்வளோப்பா? எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 7700. ஹெச்சிபி அளவு 11. அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸ் தெரியல, பட் ஒய் கொடுத்தாச்சு 275. அப்போ இந்த சமன்பாடு வச்சு எக்ஸை கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸி. அடிக்க முடியும் நம்பரை அடிச்சிருங்க. இங்கே பாருங்கள், 1 11 11, 2 11 22, மீதி 5. 5 பக்கத்தில் 5னா 55. ஸோ 5 11 55. அப்படி 5 அப்படி அடிக்கலாம். 5 25, 1 5 5, மீதி 2, 2 பக்கத்தில் 7, 5 25, மீதி 2. ஸோ 4 5 20, 0. திரும்ப 5 அப்படி அடிக்கலாம். 1 5 5, 3 15, 4 அடங்காது 0, 40ல் 8 5 40. ஸோ 308 என்பது தான் இந்த எக்ஸுக்குரிய பதில். ஸோ அந்த மற்றொரு எண் என்பது 308. ஸோ மீப்போவா மீச்சமாக பெருக்கக்கூடிய மதிப்பு அந்த 2 நம்பர் பெருக்கக்கூடிய மதிப்பும் சமமாக தான் இருக்கும்ன்ற விதி தெரிஞ்சால் போதும் ஆன்சர் பண்ணிடலாம். 199. ஒரு எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது. ஒரு எண் வந்து 100% இருந்திருக்குப்பா, அதை 30% குறைச்சா 100. அப்போ என்ன அர்த்தம்னா 100லேருந்து 30% குறைச்சா எவ்வளோப்பா? 70%. அந்த 70% என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ 1% சார் 100/70. ஓகே, 100/70. ஒரு எண்ணின் மதிப்பை 30% குறைத்தால் 100 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 70% 1% கண்டுபிடிச்சு வச்சிட்டிங்க. அந்த எண்ணின் மதிப்பு கண்டிப்பாக 100% இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1% பார்த்து வச்சாச்சு 100/70. அப்போ 100% அப்படின்ட்டு பார்க்குறப்ப 100/70 × 100ன்னு போட்டால் போதும். இந்த ஒரு 0 அந்த ஒரு 0 அடிச்சிருங்க. மீதி 100 × 10 1000, கீழே வந்து 7. அப்போ 1000/7 என்பது தான் அந்த எண். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஆப்ஷன் இருக்குது. ரைட்டுங்களா? ஈஸியான கணக்கு தான். அடுத்து கடைசி வினா. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் ரூபாய் 4400க்கு விற்பதால் அவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. 4500 ரூபாய்க்கு விற்று நட்டம். அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார் தெரியலை. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா 4500 ரூபாய்க்கு விற்றதுனால அவருக்கு 10% நட்டம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ 10% நட்டம் அப்படின்னா இந்த 4500 என்பது 90%.
ஏன்னா அந்த 10% என்பது கழிஞ்சிருச்சு இந்த அமௌண்ட்டில். அப்போ மீதி 90%. அந்த 90% தான் 4500. அப்போ இதிலேருந்து 1% கண்டுபிடிங்க. என்ன பண்ணுவீங்க? 4500 90ஆல் டிவைட் பண்ணுவோம். 4500 90 டிவைட் பண்ணால் 0 0 அடிச்சிருங்க. 1 9 9 எத்தனை 9 45 5 9 45 0. அப்போ 1% என்பது 50. ரைட்டுங்களா? அவங்க கொடுத்த கொஸ்டின் நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம். 1% என்பது 50. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 5% லாபம் வேணுமா? சரி, ஓகே, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 1% வந்து 50 பார்த்துட்டோம். நட்டம் 10% சொல்லியிருக்காங்களா? அப்போ நட்டம் எவ்வளோன்னு பாருங்கள். 10% எவ்வளோப்பா? 1% 50னா 10% 500. அப்போ அந்த ஆள் விற்றது 4500. அப்போ நட்டம் ஒரு 500. அப்போ அவன் மொத்தம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணது 5000 ரூபா. 4500 500 கூட்டிங்க 5000 ரூபா. இந்த 5000 விற்க வந்தால் 10% கம்மி பண்ணி 4500 விற்றுட்டு போயிருக்காரு. சரி, விற்றுட்டு போகட்டும். கேள்வி என்ன கேட்குறாங்க? 5% லாபம் வரணுன்றாங்க. அப்போ 5000 தானே ஃபிக்ஸ் பண்ணார். அப்போ லாபம் 5%னா இந்த 5000க்கு 5% பாருங்கள். 2 0 அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா 50 × 5 250 ரூபா. அப்போ 5000 ரூபாய்க்கு 5% லாபம் என்பது 250 ரூபா. ரைட்டுங்களா? அப்போ அவர் விற்க வந்தது 5000, 5% லாபத்தில் விற்றுருந்தா இன்னொரு 250 எக்ஸ்ட்ரா விற்றுருப்பார். மொத்தம் எவ்வளோ விற்றுருப்பார்? 5000 கூட்டல் 250 5250 ரூபாய்க்கு விற்றுருப்பார். இப்போ எளிமையான கணக்கு தான். இப்போ எல்லாமே கொஞ்சம் யோசிக்கணும். ரைட்டுங்களா? புரியலன்னா திரும்ப ஒரு முறை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், நம்ம நல்லாவே புரியும். இந்த வீடியோவில் பார்த்து எல்லாமே எளிமையான கணக்காக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கல அப்படின்னா பதில் வராது. ரைட்டுங்களா? ஓகே, நல்லபடியாக படிங்க. அடுத்து இருக்கக்கூடிய மீதி வினாக்களோட மீதி கொஸ்டின் பேப்பரோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.